ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் தீபாவளிக்கு சூப்பரான சுவையான ஒரு பூந்தி லட்டு தாங்க செஞ்சுக்கிறோம். சூப்பராக பாருங்கள், நம்மளுக்கு உதிரி உதிரியாக நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா பக்குவமாகவும் அதிக எண்ணெய் இல்லாமையும் நம்ம ஒரு மாதம் வரைக்கும் வச்சாலும் இது கெட்டு போகாதுங்க. சூப்பராக நம்மளுக்கு இப்படியே இருக்குங்க. ரொம்ப கொலன்னு எண்ணெய் உழுகிறது போலையும் தண்ணி உழுகிறது போலையும் செஞ்சால் நம்மளுக்கு சீக்கிரமாக ஒரு வாரத்துக்குள்ளேயே அதோட லைஃப் முடிஞ்சு போயிருங்க. இது போல் பக்குவமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. திருப்பதி லட்டு போலயே நம்மளுக்கு நீண்ட நாள் கெட்டு போகாமையும் இருக்குங்க. நீங்கள் இது போல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ லிங்க் நான் இது கூட கொடுத்துருக்குறேங்க. பாருங்கள், இது போல் உருண்டை பிடிக்கிறப்ப பின்பகுதியில் எண்ணெயோ இல்லைன்னா தண்ணியோ ஒழுகுங்க. இது எதுவுமே இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் கரெக்டாக இருக்குதுங்க. பாருங்கள், கரெக்டாக இது போல் உருண்டை பிடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் சூப்பராக வருங்க செய்கிறதுக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இது போல் ரொம்ப டேஸ்ட்டாக ஆரோக்கியமாக நம்ம வீட்டிலேயே ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்தாமல் இது போல் சூப்பராக நம்ம பூந்தி லட்டு தயாரிக்கலாங்க. இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ லிங்க் நான் இது கூட கொடுத்துருக்குறேங்க. பார்த்துட்டும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க.